ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது சோயா பெப்பர் மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், ஒரு பட்டை எல்லாத்தையும் வணக்கிட்டு இப்போது இதையே நம்ம பவுடர் ஆக்கிக்கிறோம். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு போடுறோம். சோம்பு பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். அப்புறம் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட போகிறோம். தனியாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே அந்த மசாலாவில் போட்டிருக்கோம். மிளகாய் தூள் போட்டுட்டோமா? இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சோயாவை போட்டு சோயாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தெளித்து விட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலும் சரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பவுடர் இருக்குல்ல, இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பவுடரை போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மல்லித்தழை போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், காலையில் மழைக்கு இதை சூடாக செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ என் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸுக்கு இதுதான் வச்சேன். பூண்டு குழம்பு, சோயா பெப்பர் ஃப்ரை, ரைஸு, தயிர். இதுதான் இன்றைக்கி அவருக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பாய்.